வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் 2-வே ஸ்பீக்கர் கிராஸ் ஓவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஜிப் கம்பெனியில் இந்த கிராஸ் ஓவர் கிடைக்குது. இதில் வந்து ரெண்டு டைப்பான கிராஸ் ஓவர் கிடைக்கும். ஒன்று வந்து 4 ohms ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் வரும். அதே மாதிரி இது வந்து 8 ohmsக்கு தகுந்த மாதிரி கிராஸ் ஓவர். ரெண்டு டைப் கிடைக்குது. மாடல் நம்பர் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 4 ohms சீரியல் நம்பரு, இது 8 ohms சீரியல் நம்பரு. சரி, வாங்க இது அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம். இதை டீட்டெயில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 ohms உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து 4 ohms ஸ்பீக்கர் கிராஸ் ஓவரு. இது வந்து 2-வே. 2-வேன்னா என்னென்னா, ஒரு ட்யூட்ரு ஒரு ஊஃபர் இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் ஓவர் வந்து எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, நம்மளோட ஆம்பிளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிள் எல்லாமே ஒரே ஈவனாக வரும். அதை வந்து பேஸ் தனியாக ட்ரிபிள் தனியாக பிரிக்கிறோட வேலை தான் இந்த கிராஸ் ஓவர் பார்க்குது. எப்படின்னா, ட்யூட்டருக்கு பொறுத்தளவுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் தனியாகவும், ஊஃபரை பொறுத்தளவுக்கு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் தனியாகவும் இது பிரித்து கொடுக்குறது தான் இதோட வேலை. இதுலேயே அவங்க வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டு, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. அடுத்து ட்யூட்ரு, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. அதே மாதிரி ஊஃபரு, இது ப்ளஸ்ஸு மைனஸு. அந்த மாதிரி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். இது வந்து நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஹோல்ஸு கொடுத்துருப்பாங்க. இந்த அவங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம மூடி வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா வந்துடும். இப்படி கழட்டிக்கிட்டோம்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ போட்டு நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெர்மினலில் இருந்து நீங்கள் ஸ்பீக்கர் லைன் எடுத்துக்கணும். இது வந்து 4 ohmsக்கு கொடுத்துருக்காங்க. 4 ohms என்னென்னா, உங்களோட ஊஃபர் வந்து 4 ohms இருந்துச்சுன்னா இந்த கிராஸ் ஓவர் போட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது 8 ohmsனு வச்சுக்கோங்க. நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 8 ohmsக்கு உள்ள கிராஸ் ஓவரு. அதையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 8 ohmsக்குள்ள 2-வே கிராஸ் ஓவர். இதுவும் அதே சேம் தான். நம்ம எப்படி நம்ம சொல்லணும்னா, இது வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டுங்கிறது நீங்கள் உங்களோட ஆம்பிளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறோம்ல, அதை இங்கே கொண்டு வந்து கொடுத்துடணும். இது ரெண்டுமே அவுட்புட்டு. இது வந்து ட்விட்டருக்கு எடுத்துக்கணும், இது ஊஃபருக்கு எடுத்துக்கணும். ப்ளஸ் மைனஸ் மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கபடி கரெக்டாக எடுத்துக்கணும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், 8 ohmsக்கு 4 ohmsக்கு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது 4 ohms பொறுத்தளவுக்கு இப்போ இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஊஃபருக்குள்ள காயில். இந்த ரெசிஸ்டரும் இந்த கண்டென்சரும் பார்த்தீங்கன்னா ட்யூட்டருக்குள்ள செக்ஷன். இது வந்து இதுக்குன்னு தனியாக நம்ம ட்யூட்டருக்கு போடும்போது இதுக்கு தனியாக கெப்பாசிட்டரோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ எதுவுமே போட தேவையில்ல. இதில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ட்யூட்டருக்கு லைன் எடுத்துக்கலாம். ஊஃபருக்கு அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக இங்கே எடுத்துக்கிட்டு, இது ஊஃபரை பொறுத்தளவுக்கு இவங்க இந்த பெரட்ராய்ட் போட்டு ஒரு காயில் போட்டிருக்காங்க. அடுத்து ஊஃபருக்கு ஒரு பேரலாக ஒரு கண்டென்சர் ஒன்று போட்டிருக்காங்க. இது என்ன கண்டென்சர்னால் 10 MFT 100 volt நான் போலாரிட்டி போட்டிருக்காங்க. 5 போலார்னு கூட சொல்லலாம் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 8 ohmsல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஊஃபருக்கு பெரட்ராய்ட் போட்டு காயில் போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்யூட்டருக்கு போட்டிருக்காங்க. ஊஃபருக்கு வந்து பேரலாக பார்த்தீங்கன்னா 5.6 MFT 100 volt 5 போலார் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் எதுக்குன்னா, இது வந்து ட்யூட்டர்லேருந்து கிரவுண்டுக்கு ஒரு காயில் ஒன்று பேரலாக கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் பண்ணுறதுக்காக ட்யூட்டருக்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்படி நீங்கள் பின்னாடி நீங்கள் ட்ராக்கை நீங்கள் ட்ரேஸ் பண்ணவே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்புட்டு. இந்த இன்புட்டில் வந்து ஒரு காயில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நேராக எங்கே கொண்டு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஊஃபருக்கு கொண்டு போயிருக்காங்க. ட்யூட்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி, இந்த ரெசிஸ்டருக்கு பார்த்தீங்களா இது வந்து போட்டிருக்காங்க. இதுலேருந்து ஒரு கெப்பாசிட்டி ஒன்று போட்டு, நான் போலாரிட்டி கெப்பாசிட்டி போட்டு இந்த ட்யூட்டருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கிராஸ் ஓவர் வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன். இந்த கிராஸ் ஓவரை பொறுத்தளவுக்கு ஹை வாட்டேஜ், அதாவது ஆம்பிளிஃபையரோட வாட்ஸ் கூட உள்ள ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். லோவான ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது LA 4440, DDA 2030 இந்த மாதிரி கம்மியான 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இதுக்கெலாம் இந்த கிராஸ் ஓவரை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ட்யூட்டருக்கு இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கிராஸ் ஓவர் போட்டிங்கன்னா வால்யூம் லோவாக இருக்கும்.
ஏன்னா ஆம்பிளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கர் அவுட் எடுத்து நீங்கள் டைரெக்டாக கொடுக்காம இந்த போர்டு மூலமாக கொடுத்து நீங்கள் ஸ்பீக்கர் கொடுக்கும்போது இதே பார்த்தீங்கன்னா பாதி லோடு எடுக்கும். இந்த ப்ராக்டரோட வைண்டிங் பண்ணிக்கலாம், இது இந்த கெப்பாசிட்டி இது பூரா பார்த்தீங்கன்னா பாதி லோடு கொஞ்சம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே இது ஹை பட்ஜெட் ஆம்பிளிஃபையர், அதாவது வாட்ஸ் கூட உள்ள ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டில் கெயின் அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இந்த கிராஸ் ஓவரை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு பாக்ஸில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மூடியை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்க்ரூ போட்டு நீங்கள் முடுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஹை பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் வாட்ஸ் கூட உள்ள ஆம்பிளிஃபையருக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த 2-வே கிராஸ் ஓவர் ரெண்டுமே திண்டுக்கல் திருப்பதி எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது. திண்டுக்கல் நண்பர்கள் இதை வேணால் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், மேக்ஸிமம் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பெரிய கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு கிராஸ் ஓவர் மட்டும் உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு ஊஃபர் ஒன்று எடுத்திருக்கேன், 4 ohms ஊஃபரு. இது ஒரு 2 ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஊப்பர் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஊப்பரில் வந்து இந்த ரைட் சைடில் கனெக்ஷன் கொடுக்கணும். இது ப்ளஸ்ஸு மைனஸு. இப்போ இதில் இந்த கருப்பு கோடு போட்டது மைனஸு, இந்த ப்ளைனாக இருக்கிறது ப்ளஸ்ஸு. அப்போ என்ன செய்யணும்னா இந்த ஸ்க்ரூவை மட்டும் நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஓப்பனிங் வயரிங்கில் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் பாக்ஸில் நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ்க்குள்ளே வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணுறேன், ஊஃபர் அவுட்டு. இது வந்து மைனஸு. அடுத்து டூட்டரோட ப்ளஸ்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கிராஸ் ஓவருக்கு மேக்னெட் டோம் டியூட்டர் தான் மேட்ச் ஆகும். இது நாங்கள் உதாரணத்துக்கு யூஸ் பண்ணுறேன். அடுத்து டியூட்டர் மைனஸு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 2 வயர் எடுத்துக்கணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இன்புட்டில் 2 வயர் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பின்னு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து மைனஸு இன்புட்டு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வயரை எடுத்துகிட்டு போய் இந்த ஆம்பிளிஃபையரை நீங்கள் ஸ்பீக்கர் அவுட் எடுப்பீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு, அவ்வளோதான். இப்போ ஒரு 2-வே ஸ்பீக்கர் லைனு நம்ம கிராஸ் ஓவர் மூலமாக கொடுத்தாச்சு. இப்போ இதை நீங்கள் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆம்பிளிஃபையரை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பீக்கர் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.